ஹாய் விவர்ஸ், எம்பவர் ஃபுட் ஃபேக்டரி வீவர்ஸ் மீதும் சப்ஸ்கிரைபர் மீதும் நம் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இன்று நமது இந்து மத சகோதரர் அவங்களுடைய வேண்டுதலுக்காக வேண்டி இல்லாதப்பட்டவங்களுக்காண்டி பிரியாணி சமைக்கிறதுக்காண்டி நம்மள்ட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலோ இல்லாதி முதியோர் இல்லத்திற்கு சமைச்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் சிறப்பான முறையில் நல்லதொரு முறையில் சுவையாகவும் சத்தாகவும் நம்ம சமைச்சு கொடுக்குறோம். அதோட வீடியோவை பார்க்க போகலாம். சகோதரர் இவங்க தான் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. எதுக்காக நீங்கள் இந்த சாப்பாடு கொடுக்குறீங்க? என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது. அதனால் இந்த தர்கா ஐயாக்கிட்ட வேண்டியிருந்தோம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டியிருந்தோம். இப்போ அந்த நேர்த்திக்கடனை தீர்க்கறதுக்காக இந்த ஜாமானை வாங்கி கொடுத்து இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து இவங்களை எல்லாத்தையும் செய்ய சொல்லுது. குடும்ப ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் எங்கள் பாய்கிட்டே எல்லாமே ஒப்படைப்பாங்க. உழைக்க வேண்டி இதை ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சிடணும். இப்போ அது உழைப்பாட்டு நம்மளுக்கு கோச்சி இருக்கிறது, கோச்ச பிறகு நம்ம அடுத்தது நம்ம ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லா. இப்போ உழைக்க வேண்டி இதை தண்ணி வைக்கிறோம். நம்மப்பா சாம்பல் தடவைன்னு வச்சுக்க, அது நம்ம புது சட்டி மாதிரியே இருக்கும். அது அப்பப்போ நம்ம தடவிட்டே இருந்தா வெள்ளையா இருக்கும் சட்டி. நம்ம அது சாப்பாடை வடிக்கிறதுக்கான அந்த சட்டி வைக்கிறோம். இது நம்ம பிரியாணி தாளிக்க போறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் வாங்கப்பா. இப்போ நம்ம சமைக்க போகிறது 10 கிலோ அரிசி தாங்க. 10 கிலோ அரிசினா நம்ம 15 கிலோ கறி போடணும். அதுக்குள்ள என்ன டேஸ்ட்டோ அதை நம்ம கொடுத்துருவோம். இப்போ 1.5 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றணும். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகுதான் நம்ம ஆனியன் போடணும். அப்பதான் நமக்கு நல்லா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. நம்ம சூடு எல்லாம் போட்டோம்னா அது உட்காந்த மாதிரி ஆயிடும். ஒரு 4 கிலோ அளவுக்கு நம்ம வெங்காயத்தை அள்ளி போடுறோம். போடும் பார்த்து 4 கிலோ போடும். இந்த பொன்னிறமா வந்தா நம்ம ஆனியனை தனியா எடுத்துக்கணும். இப்போ இன்னும் வரல, ஒரு வேற கண்டிஷன்ல இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆனியனை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு ஃப்ளவர், அதுல நமக்கு ஒரு ஃப்ளவர் வராது. ஒவ்வொரு இதுலயும் நமக்கு விஷயம் இருக்குங்க. ஒரு வெங்காயம்னா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு. அதை கரெக்டான பதத்துல போட்டாதான் அது ஒரு டேஸ்ட். இப்போ தக்காளின்னா அது வேக்காடு எந்த டைம்ல வேக்கணுமோ அதுக்குள்ள டேஸ்ட் அப்பதான் வரும். இப்போ நமக்கு பொன்னிறமான கரல்ல வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மேல நம்ம போறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் நம்ம வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயை வடிகட்டிட்டு இப்போ நம்ம இதை புதினா மல்லி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. வெங்காயம் அள்ளுலன்னா நம்ம பட்டை இலை ஃபர்ஸ்ட் போட்டுருலாங்க. நம்ம அள்ளுறதுனால என்ன பண்ணா பட்டை வெங்காயம் அள்ளின பிறகு பட்டை இலை கிராம்பு 3 நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்துலயும் ஒரு 2 கிராம் பட்டை இலை கிராம்பு. புதினா வெங்காயம் நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ அதுல தக்காளி நம்ம இதுல ஆட் பண்ணிடுறோம். சார் தக்காளி எடுத்து மச்சான். அதாவது இதுதான் இந்த பிரியாணிக்கு அரசன் இறங்கிட்டது தக்காளி தான். இதுதான் எங்கேயோ இமயமலை அளவுக்கு நம்ம ரேட் இது போயிட்டு இருக்கு. எல்லா விலையும் குறைஞ்சிது, தக்காளி மட்டும் குறைய மாட்டேங்குது. இந்த ரேட்டு 70 ரூபா. அதான் விலை ஏறினாலும் அது போட்டுதான் ஆகணும். அது போடலன்னா அது டேஸ்ட் இருக்காது. கூடவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. அது நார்மலான அளவு நம்ம போட்டுதான் ஆகணும். இந்த மிளகாத்தூள் போடாமையே அந்த ரெட் கலர்ல நமக்கு வந்துருச்சுங்க. இந்த கண்டிஷன்ல நம்ம என்னன்னா இஞ்சி பூண்டு தயிர் 3 நம்ம கலந்து வச்சிருவோம். இதை நம்ம இதுல ஆட் பண்ணும்போது நல்லா நமக்கு எண்ணெய்
கக்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கறி வேக வைக்கிறது தண்ணி இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த பாயிலிங் தண்ணி வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஒரு அரை வாளி மட்டும் ஊற்று. நம்ம தண்ணி இருந்தாலும் மட்டன் வேகிறதுக்காண்டி நம்ம தண்ணி ஊற்றுறாரு. இப்போ தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுங்க. இதில் நல்லா இளம் ஆட்டுக்கறி சத்த நேரத்தில் வந்துடும். இது நம்முடைய கையில் அரைச்ச ஓம் மேக் மசாலாங்க. இது வந்து நம்ம வந்து மட்டன் வெந்துருச்சு. இதை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அருணாசிப்பூ, ஜாதிக்காய், மாசிக்காய், சாஜிரா இதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு எவ்வளோ அளவு பிரியாணி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் வறுத்து பொன்னேரமாக வறுத்து இதை வந்து அரைக்கணும். இதில் தேவையான அளவு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். போட்ட உப்பு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பாதாமும் முந்திரி நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம். அதை வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து உள்ள தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து பழுத்த மிளகா, அந்த கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அந்த பழுத்த மிளகா, இதை வந்து புதினா மல்லி கலருக்காக வேண்டிய லைட்டாக போட்டு தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்கிறதா இது வந்து அரிசி நம்ம வந்து இதில் கொட்டிடலாம். நம்ம இப்போ வந்து இதில் வந்து நம்ம அரிசி போடும்போது நல்லா நம்மளுக்கு வந்து தண்ணி கொதிக்கணும். கொதிச்சாதான் நம்ம இதில் அரிசியை வந்து இறக்கணும். இல்லைன்னா வந்து நமக்கு வந்து அரிசி வந்து ஊறி போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நம்ம வந்து வடித்து இதில் போட வேண்டியதானே. இதில் வந்து நம்ம வந்து அரிசியை போட்டு தம் போட்டோம். கைடுங்க. இது வந்து நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இதில் சைடில் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். தண்ணி கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி. நம்ம எடுத்து வச்சிருந்ததுல கொஞ்சம் ஜீரா அது மேலே எடுத்து இது இந்த தேவையான அளவுக்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணி போடுங்க. சொல்லுங்க சார். இதை போடுறதால உங்களுக்கு இது சாதம் எனக்கு கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கு. ஆமா. மினிட்ஸ்ங்க 20 நிமிஷம் இதுல இருக்கு. உடைய காட்டுமன்னார்குடி சார்ந்த சிங்கர், திரைப்பட நடிகர் ஜோசப் அவர்கள் எல்லா சேனலுக்கும் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. நம்மளோட சேனலை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட அழைப்பு கேட்டேன். அதை வந்து மதித்து நம்மளும் வந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். நம்மளுடைய சேனலை பற்றியும் நம்ம சாப்பாடை பற்றியும் நீங்கள் ஒரு பாட்டு தான் கண்டிப்பாக பாருங்க. எப்போ பேடுறோம்லாம் கண்டிப்பாக பாருங்க. உலகம் போற்றும் சேனல் தான், அனுபவம் ஊட்டும் சேனல் தான், எம்பவர் புட்டு பேக்கரி தான், நல்ல நல்ல உணவை செய்யத்தான். உலகம் போற்றும் சேனல் தான், சாக்கிரி நகரில் புதுமைதான், நாவில் சுவைக்கே ருசியேதான், நல்ல நல்ல உணவை செய்வதுங்கே இம்தியாஸ் பண்டாரி உணவுத்தான். உலகம் போற்றும் சேனல் தான், அனுபவம் ஊட்டும் சேனல் தான், விதவிதமாக உணவைத்தான் செய்ய தரவே புட்டேற்றிதான், விதவிதமாக உணவைதான் செய்தி
பேச நல்லவரே, கனிவுடன் பேச நல்லவரே, சுவைத்து பார்த்து போற்றுங்களே. உலகம் போற்றும் சேனல் தான், அனுபவம் ஊட்டும் சேனல் தான், எம்பவர் புட்டு பேட்டி தான், நல்ல நல்ல உணவை செய்யத்தான். நன்றி. கேட்ட உடனே எங்களுக்காக பாட்டு பாடுறது ரொம்ப நன்றி. கண்டிப்பா எங்கேயாவது பாடுறேன். எம்பவர் ஃபுட் ஃபேக்டரி இதை மறக்காதீங்க. சுப காரியங்களுக்கெல்லாம் சார் இம்தியாஸ் சார் வந்துறாங்க. பக்கத்துல தான் லால்பேட்டு பக்கத்துல தான் ஜாக்கிசி நகர், அந்த நகர்லாம் இருக்காங்க. அவங்க உணவு சாதாரண உணவு இல்லை, சிறப்பான வர்ற மக்கள் எல்லாமே உங்களை யார் சமைச்சு கேட்கற அளவுக்கு செய்வாங்க. அப்படிதான் சார். இந்த சேனலை பார்த்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டாவது நம்ம சகோதரர் மந்திராங்க இம்தியாஸ் பண்டாரி மந்திராங்க. பண்டாரி மட்டும் இல்ல, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கூட அவரு. ஓ டம்மா ஆயிடுச்சு, நம்ம வந்து உடச்சிடலாம் பாருங்க. ஆர்கேஜி நெய் லைட்டா போய் நம்ம டம்மு கரெக்டாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க பேக்கிங் பண்ணி அவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்க கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. சும்மா லைட்டு வேண்டி இதில் வந்து சோத்தை வந்து நம்ம இப்படி மாற்றிக்கிட்டா உங்களுக்கு வந்து பேக்கிங் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அது பீஸை வந்து நமக்கு தனியாக வந்துடும், சாப்பாடு தனியாக வந்துடும். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லாத போட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டு எந்த இல்லை நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஆர்டர் முறையிலும் செஞ்சு கொடுக்குறோம், கான்ட்ராக்ட் முறையில் செஞ்சு கொடுக்குறோம், லேபர் முறையில் செஞ்சு கொடுக்குறோம். எந்த விசேஷமாக தான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் நம்மளுடைய சேனலோட இதெல்லாம் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். Yeah.